வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து நட்சத்திர பரிகார கோவிலை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு முத்துக்குமார சுவாமி, தென்காசி. சரி, இந்த விசாக நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான். இந்த நட்சத்திரமானது ஒரு பாதம் இந்த நட்சத்திரத்தோட 3 பாதம் துலா ராசிலையும் 1 பாதம் விருச்சிக ராசிலையும் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட முதல் திசை குரு திசையாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் கொஞ்சம் அறிவுத்திறன் உள்ள மனிதராக தான் இருப்பாங்க. ரெண்டாவது, அவங்கள்ட்ட செல்வாக்கும் சொல்வாக்கும் நிறைந்து இருக்கும். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குருவாக இருந்தாலுமே கூட குருவுக்கு குருவானவர் நமது முருகப்பெருமான். ஆகையினால தான் இந்த நட்சத்திரத்துக்கான பரிகார கோவிலாக அருள்மிகு முத்துக்குமார சுவாமியை தேர்வு செய்து இருக்கிறார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு குரு பகவான் நல்ல வலிமையோடு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி பலகீனமாகும்போது வாழ்க்கையில் சில நேரங்களில் சறுக்கல்கள் ஏற்படும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய சறுக்கல்லேருந்து நீங்கள் நிமிர்ந்து ராஜநடை போடணும் அப்படின்னா இந்த முத்துக்குமார சுவாமி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அது எப்போ போகணும்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் வர்ற நாளைக்கு போங்க. அதே போல் இந்த விசாக நட்சத்திரமும் வியாழக்கிழமை வந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பான யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு. பொதுவாக நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள குரு பகவானையும் முருகப்பெருமானையும் வியாழக்கிழமை தோறும் வழிபட்டுக்கிட்டு வரும்போது இந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு இந்த பிறந்த நட்சத்திரத்தின் பலனை நீங்கள் அடைய முடியும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணநலன்கள் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் விட்டு கொடுப்பாங்க, அதே போல் சில நேரத்தில் தட்டி பறிப்பாங்க. அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையும் அவங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறாங்களோ அதே போல் தட்டி பறிப்பாங்க. சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதராக இருப்பாங்க. சூழ்ச்சிகள் அப்படின்னா இப்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புலி பதுங்கிறதுக்கு பாயறதுக்கு தான் அப்படின்னு. அதுபோல் இவங்க எதையுமே கண்டு காணாத மாதிரி இருந்தாலுமே கூட சில விஷயங்கள் அடையும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஜாதக அமைப்பு உடையவர்கள் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவிலோட அமைப்பு மற்றும் வழித்தடம் ஸ்க்ரீனில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.